Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சாதாரண காரியங்களை அல்ல, மேலானவற்றையே தேவன் உங்களுக்கு திட்டம் பண்ணியுள்ளார். தம்முடைய மகிமைக்கென அசாதாரணமான காரியங்களை சாதிக்கும்படி பிரகாசிப்பதற்காக அவர் உங்களை அழைக்கிறார். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கர்த்தர் உங்களை நிலைநிறுத்தி இருக்கிறார். ஜீவனுள்ளோர் தேசத்திலே காத்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? உங்கள் மூலமாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். கர்த்தருக்காக நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான். நீங்கள் கர்த்தருக்காக வல்லமையாய் விளங்க வேண்டும் என்றால் வேதத்தை திரும்ப திரும்ப வாசிப்பீர்களாக. கர்த்தர் எப்படி பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை எல்லாம் வல்லமையாய் பயன்படுத்தினார் என்பதை தியானிப்பீர்களாக. அது உங்களுக்கு வல்லமையை பெற்றுத்தரும் பாடங்களாய் அனுபவங்களாய் அமையட்டும். வில்லியம் யூசுப் என்பவர் சிரியா தேசத்திற்கு மிஷனரியாக சென்றார். அந்த தேசத்தில் ஊழியம் செய்வது கடினமாய் இருந்தது. 50 ஆண்டுகள் பணிபுரிந்தும் போதுமான ஆத்தும அறுவடை கிடைக்கவில்லை. ஆகவே ஒரு நாள் அமர்ந்து தன் ஊழியத்தை குறித்து வேதத்தின் வெளிச்சத்தில் ஆராய ஆரம்பித்தார். கடைசியாக அவர் ஒரு வாரம் முழுவதும் இரவும் பகலும் கர்த்தருடைய வசனங்களை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் செலவிட தீர்மானித்தார். ஒவ்வொரு நாளும் தாகத்தோடும் பசியோடும் அந்த வசனங்களை வாசித்த போது ஆவியானவர் அவருடைய உள்ளத்தில் அருமையாய் பேசினார். மகனே, நான் பட்சபாதமுள்ள தேவன் அல்ல. பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கொடுத்த வல்லமையையும் வரத்தையும் உனக்கு கொடுக்க ஆவலாய் இருக்கிறேன். ஆனால் நீயோ இதுவரையிலும் உன்னுடைய ஊழியத்திலும் மிஷனரி பணியிலும் எனக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை கொடுக்கவில்லை. உன்னுடைய சொந்த முயற்சியினால் சுயபலத்தை நம்பி செயலாற்றி கொண்டு இருந்ததினால் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியவில்லை என்றார். அப்போது அந்த மிஷனரி தன்னை வேத வாசிப்பிற்கும் ஜெபத்திற்கும் மிக அதிகமாய் ஒப்பு கொடுத்தார். எரிகோ கோட்டையை எந்த மனுஷனும் தன் சுயபலத்தினால் விட வைக்க முடியாது. செங்கடலை யாரும் தன்னுடைய பலத்தினால் இரண்டாக பிளக்க முடியாது. யோர்தானை யாராலும் பின்னிட்டு திரும்ப செய்ய முடியாது. அவையெல்லாம் தேவனுடைய பலத்தினாலும் வல்லமையினாலுமே நடக்கக்கூடியவை. அந்த மிஷனரி முதல் கட்டமாக தான் தொடர்ந்து சந்தித்து வரும் நபர்களில் கடினமான இருதயமுடைய 11 பெயர்களை எழுதி வைத்து தேவனுடைய வல்லமை அவர்களுடைய வாழ்க்கையில் விளங்க வேண்டும் என்றும் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் ஜெபித்தார். 3 வாரங்களுக்குள்ளாக அத்தனை பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பின்பு அவருடைய ஊழியம் மிக வல்லமையானதாய் மாறிவிட்டது. பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்திற்கும் ஜெபத்திற்கும் முதலிடம் கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாகவே தம்முடைய வல்லமையையும் கிருபைகளையும் உங்களுக்கு தருவார். இன்றைய வசனம் கூறுகிறபடி தேவன் நம்முடைய நன்மைக்காக மட்டுமல்ல,
உலகம் முழுவதும் அவருடைய வல்லமையை காட்டி அவருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரும்படியாகவும் நம்மை உயர்த்துகிறார். பல வேளைகளில் நாம் குறைவான காரியங்களோடு திருப்தியாகி இருக்கிற நிலையை தக்க வைத்துக் கொள்ளும்படி ஓய்வு பெறும் வரைக்கும் இந்த வேலையிலிருந்து சம்பளம் பெற்று குடும்பத்தை கவனித்து சாப்பிட்டால் போதும் சந்தோஷம் என்று எண்ணுகிறோம். ஒருவேளை தேர்வுகளில் தேர்ச்சி மதிப்பெண்கள் பெற்றால் மாத்திரம் போதும் என்று நினைக்கிறோம். இது போன்று விரும்புவது இயல்புதான் என்றாலும் இந்த வசனம் சற்று மேலான காரியத்துக்கு முயற்சி செய்யுமாறு நம்மை அழைக்கிறது. சாதாரணமான காரியங்களை அல்ல, மேலானவற்றையே தேவன் நமக்கு திட்டம் பண்ணியுள்ளார். இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிற வண்ணம் செல்வாக்கும் மகத்துவமும் கொண்ட நிலைக்கு நாம் தனிப்பட்ட பலனை பெற்றுக்கொள்ளும்படி அல்ல, தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு தேவன் உயர்த்துகிறார். அவருடைய மகிமைக்காக அசாதாரணமான காரியங்களை சாதிக்கும்படி வாழ்வில் ஒளி வீசுவதற்கு நம்மை அவர் அழைக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையை பார்ப்போம். அவன் எகிப்து நாட்டில் ராஜாவுக்கு அடுத்த நிலையில் இருந்தாலும் அவன் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு மாத்திரம் சேவை செய்யவில்லை. பஞ்சம் வரும்போது அனைத்து தேசங்களின் ஜனங்களும் தானியம் வாங்கும்படி எகிப்துக்கு வரும் வண்ணம் தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து உரிய இடத்தில் அமர்த்தியிருந்தார். அப்போது யோசேப்பின் தலைமைத்துவம் மற்றும் ஞானத்தின் வாயிலாக தேவநாமம் மகிமைப்பட்டது. இந்த முக்கியமான பணிக்கு தேவன் யோசேப்பை எப்படி வணைந்து வழிநடத்தி ஆயத்தப்படுத்தினார் என்பதை வேதம் அழகாக விவரிக்கிறது. அவனுக்கு செல்வாக்கு பூமி எங்கும் விளங்கியது. அவன் வாழ்வில் தேவ வல்லமை வெளிப்படுத்தப்பட்டது. எஸ்தரை பாருங்கள். ராணியான அவளுக்கு பாதுகாப்பும் ராஜரீக ஸ்லாக்கியமும் வசதியும் இருந்தன. ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு ஆபத்து வந்தபோது அவள் மௌனமாய் இருக்கவில்லை. தன்னுடைய பாதுகாப்பை மாத்திரம் பார்க்கவில்லை, தன்னுடைய ஜனங்களை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு தம்முடைய அந்தஸ்தை தைரியமாக பயன்படுத்தினாள். அவளுடைய தைரியத்தினால் தேவ ஞானம் மகிமைப்பட்டது. அவ்வாறே மகத்துவமான நிலைக்கு எழும்பி செல்வாக்கான இடத்தை அடைந்து நம்முடைய சொந்த மகிமைக்காக அல்லாமல் அவருடைய நாமம் உயர்த்தும்படியாக பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். அவருடைய வல்லமையையும் ஞானத்தையும் உலகம் அறிய செய்யும்படி நம்மை பயன்படுத்த அவர் விரும்புகிறார். ஆகவே நாம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் மிகவும் சிறப்பாக செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். படிப்பில் மிக உயர்ந்த மதிப்பெண்களை வாங்குவதற்கு, வேலையில் சிறந்து விளங்குவதற்கு, வியாபாரத்தை உயர்த்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். நாம் செய்கிற எல்லாவற்றையும் உத்தமத்தோடு செய்து தேவனுடைய ஞானத்தை தேடி அவருக்கே சகல மகிமையையும் செலுத்துவோம். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று வேதம் கூறுவது போல இன்று வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். தேவனுடைய நாமம் பூமி எங்கும் துதிக்கும்படி உங்கள் செயல்களை காணும் மக்களை தேவனை நோக்கி திருப்புங்கள். அவருடைய மகிமைக்காக பயன்படுத்தப்பட நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய ஞானத்தையும் பலனையும் எனக்கு தந்தருளும்படி கேட்கிறேன். நான் இப்போது இருக்கிற நிலையிலிருந்து என்னை தூக்கி எடுத்து மகா உயரங்களுக்கு எழும்ப எனக்கு உதவி செய்யும். செல்வாக்கும் சிறப்பும் வாய்ந்த நிலையில் நான் அமர்த்தப்படும்படி நான் செய்கிற எல்லாவற்றையும் மிகவும் சிறப்பாக செய்யும்படி என்னை பலப்படுத்தும். என்னுடைய சுய மகிமைக்காக
அல்ல, என் மூலம் உம்முடைய ஒளி பிரகாசிக்கும்படியும் உம்முடைய நாமம் பூமி எங்கும் மகிமைப்படுத்தும்படியும் நான் விசேஷித்த வண்ணம் வேறுபட்டு நிற்பதற்கு உதவி செய்யும். உத்தமமாய் நடக்கும்படி எனக்கு வழிகாட்டி உமக்கு கனத்தை கொண்டு வருகிறதான தீர்மானங்களை நான் எடுப்பதற்கான ஞானத்தை தந்தருளும். வேலைகளை செய்யும்படி என் கரங்களையும் இருதயத்தையும் பலப்படுத்தும். நீர் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய உதவியை அருளிச் செய்யும். நான் மற்றவர்களுக்கு உண்மையாய் சேவை செய்து நான் செய்து முடிக்கிற எல்லா காரியங்களாலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.